ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோன்னு ஒரு படை இருக்கிற மாதிரி கல்ஃப் நாடுகள், அதாவது வளைகுடா நாடுகளுக்கும் ஒரு படை வேணும். குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக அந்த படையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு கல்ஃப் நாடுகள் எல்லாம் பேசி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. அப்படி ஒரு படை உருவாக்க வேண்டிய தேவை என்ன, அப்படி ஒரு படை உருவானால் ஜியோ பாலிடிக்ஸ் எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி காசாவில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த தாக்குதலை நிறுத்துறதுக்கான அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுறதுக்காக ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்கள் கத்தார் தலைநகர் தோஹால முகாமிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பங்களா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பங்களா மேல இஸ்ரேலுடைய ஃபைட்டர் ஜெட்கள் மூலமாக குண்டுகள் வீசப்பட்டுச்சு. எங்களுக்கு கிடைச்ச நம்பகத்தன்மை வாய்ந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் மூலமாக தான் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலே அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. கத்தார் இன்னொரு பக்கம் கொந்தளிச்சாங்க. நாங்க இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான அந்த பிரச்சனையில தலையிட்டு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு மீடியேஷன் பண்றதுக்காக வந்த ஒரு நாடு எங்க மேல அத்துமீறி சர்வதேச விதிகளுக்கு மீறி இஸ்ரேல் இப்படி ஒரு கிரிமினலான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. இதுக்கு எல்லா விதமான பதிலடியும் கொடுக்கறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்தார் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அமெரிக்காவும் இந்த தாக்குதலை நாங்க வரவேற்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உலகனுடைய பல்வேறு நாடுகள், மேற்குலக நாடுகள்ல இருந்து எல்லாருமே இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை கண்டிச்சிருந்தாங்க. இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்தினதுக்கான நோக்கம் என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, இதுல யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இதுல சர்வதேச அரசியல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிகோட் நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கும். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா இன்னும் இந்த விவகாரத்துல முழுமையான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்காக கத்தார் தலைமையில அரப் இஸ்லாமிக் சமிட் அப்படிங்கிற ஒரு கூட்டம் தோஹால ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அது நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய தலைவர்கள் அதுல பங்கேற்றாங்க. அது போக அரப் லீக், கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், OICன்னு சொல்லப்படுற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் போன்ற அமைப்புகளை சேர்ந்த முக்கியமான தலைவர்களும் இந்த கூட்டத்துல பங்கேற்றாங்க. இந்த கூட்டத்துல முக்கியமான சில தலைவர்கள் பேசினது என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். கத்தாரினுடைய எமிர், அதாவது அதிபர் ஷேக் தமீம் என்ன பேசினார்னா, நாங்க காசா மேல நடந்துகிட்டு இருக்கிற அந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் எங்க நாட்டுல இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணோம். ஆனால் இஸ்ரேலுக்கு அதுல விருப்பம் இல்லை. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி ட்ரோன்கள் மூலமாகவும் ஜெட்கள் மூலமாகவும் தாக்குதல் நடத்திட்டே இருந்தா நாங்க எப்படி பேச்சுவார்த்தைக்கான அந்த ஏற்பாடுகளை செய்ய முடியும்? திட்டமிட்டே இதை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதலை மட்டும் இஸ்ரேல் நடத்தாம இருந்திருந்தாங்கன்னா ஹமாஸ், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொன்ன அந்த கோரிக்கைகளுக்கு உடன்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காசாவில் அந்த தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே திட்டமிட்டு இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியை இஸ்ரேல் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கத்தாரினுடைய எமிர். அது மட்டும் இல்ல, இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் ஹமாஸ் கையில இருக்காங்க, அவங்களை விடுவிக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் இஸ்ரேலுக்கு இல்ல. அப்படி அவங்களை உண்மையாகவே காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா இப்படி தாக்குதல் நடத்தியிருக்க மாட்டாங்க. நெத்தன்யாவுக்கு அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணும், அரபு நாடுகளை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருக்கு. அது டேஞ்சரஸான கற்பனையாக மட்டுமே தான் இருக்கும், அது ரியாலிட்டிக்கு வராது அப்படிங்கிற எச்சரிக்கையையும் அவர் கொடுத்திருக்காரு. துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரத்த வெறி கொண்டு தீவிரவாத மனநிலையில இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து இஸ்ரேல் மேல பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். அந்த பிரஷரை கொடுத்து நம்ம இஸ்ரேலை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, சாத்தியமும் கூட அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா எல் சிசி அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலினுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாம் கல்ஃப்லயும் அரபு நாடுகள் மத்தியிலும் மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தக்கூடும். அதனால உடனடியாக இஸ்ரேலுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. ஈரானுடைய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் கொடுத்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை இனிமேலும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, காசாவில் நடந்துகிட்டு இருக்கிற அந்த இன அழிப்பையும் நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இஸ்லாமிய நாடுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலோட இருக்கிற உறவை முறிக்கணும். அப்போதான் இஸ்ரேலினுடைய ஆட்டத்தை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துறாரு. ஈராக்கினுடைய பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி அவர் சொன்னதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டோன்னு ஒரு படை இருக்கோ அதே மாதிரி கல்ஃப்ல ஒரு படையை நம்ம உருவாக்கணும். குறிப்பாக இஸ்ரேலினுடைய அந்த தாக்குதல்கள், எல்லை மீறிய கிரைம்களை தடுக்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு படை வேணும். எந்த நாட்டின் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் இந்த படை இஸ்ரேல் மேல திரும்பி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நேட்டோ போல ஒரு படையை உருவாக்கணும்னு ஈராக்கினுடைய பிரதமர் வலியுறுத்தியிருக்காரு. இது ரிலேட்டடாக பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா,
அமெரிக்கா எங்களுடைய நட்பு நாடாக இருக்கு, எங்களுடைய பார்ட்னராக இருக்காங்க. அவங்க இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நிறுத்துறதுக்கான தங்களுடைய பவரை பயன்படுத்தணும், தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறாங்க. ஓஐசி, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு கத்தார் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான ஒரு நடவடிக்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அரப் லீக் அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அமைதியா இருக்கிறது போதும், அமைதி குற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சிருது, அமைதியே சர்வதேச விதிகளை மீறதுக்கும் அனுமதிச்சிருது, அதனால இனிமேலும் அமைதியாக இருக்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீவிரமான நடவடிக்கையை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு அவங்களும் பேசியிருக்காங்க. இன்னும் பல நாடுகளுடைய தலைவர்கள் பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனது எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுல சில முக்கியமான தீர்மானங்களும் இடம்பெற்று இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல கத்தாருக்கு தங்களுடைய ஆதரவையும் கத்தார் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நாடும் இஸ்ரேல் மேல என்ன மாதிரியான தடைகளையும் அழுத்தங்களையும் கொடுக்க முடியுமோ அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வலியுறுத்தல். மூணாவது, சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இஸ்ரேல் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள், என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பாக்குறது. நான்காவது, பாலஸ்தீனத்துல ஒரு அரசாங்கம் உருவாகிறதுக்கான அந்த ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொள்றது, அதுக்கு ஆதரவாக செயல்படுறது. ஐந்தாவது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேட்டோ மாதிரி ஒரு படையை கல்ஃப் நாடுகளுக்கு மத்தியிலும் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அப்படி ஒரு படையை உருவாக்குறதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல கல்ஃப் நாடுகளுக்குள்ளேயே முழுமையான ஒத்துழைப்பு, முழுமையாக ஒற்றுமை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லை. எல்லா நாடுகளுக்கும் இடையில சின்ன சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக முழுமையான நண்பர்கள் அப்படின்னு நம்மளால டைரக்டாக டிக்ளரும் பண்ணிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படையை உருவாக்குவாங்களா, அதுக்கு இடையில என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், அப்படியே அவங்க உருவாக்க நினைச்சாலும் அதை மேற்குலக நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய இன்டெலிஜென்ஸ் அதுக்கு அனுமதிக்குமா, ஜியோ பாலிட்டிக்ஸ் அதுக்கு அனுமதிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, நேட்டோ அப்படிங்கிறது பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளை கொண்ட ஒரு படையாக இருந்தாலும் அதுல அமெரிக்காவும் அங்கம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கல்ஃப் நாடுகள் ஒரு படையை உருவாக்குனா அதுல அமெரிக்காவினுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்ப கல்ஃப் நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் பெரிய அளவுல ஆயுதம் சப்ளை பண்றது அமெரிக்கா தான். குறிப்பா சவுதி, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா தான் கிட்டத்தட்ட நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில தான் அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. கத்தார்ல அமெரிக்கானுடைய மிகப்பெரிய விமானப்படை தளம் இருக்கு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ராணுவ தளவாடங்களை அமெரிக்கா கல்ஃப் நாடுகள்ல வச்சிருக்காங்க. அப்போ கல்ஃப் நாடுகளுக்குன்னு ஒரு படை உருவாக்கப்பட்டால் அதுல அமெரிக்கா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் காசாவில் நடத்துற தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆயுத உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அப்போ கல்ஃப் நாடுகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்குன்னு ஒரு படையை உருவாக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுல அமெரிக்காவை சேர்க்கவும் முடியாது, அமெரிக்கா இல்லாமையும் அந்த படையை உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கலான நிலை இருக்கு. அந்த சிக்கலை எப்படி சரி பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்வி. சரிப்பா, இந்த சிக்கல்களை எல்லாம் நாங்க சரி பண்ணிட்டு அமெரிக்காலாம் இல்லாம எங்களுக்கு நாங்களே ஒரு படையை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்ஃப் முடிவெடுத்து அந்த படையை உருவாக்குனாங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா, அமெரிக்கா மட்டும்தான் ஒரு பெரிய நாடு, அவங்க சொல்றதை தான் உலகம் கேட்கணும் அப்படிங்கிற நிலை இப்ப எப்படி மாறிட்டு வருதுல்ல. பிரிக்ஸ் நாடுகள் வராங்க, சைனா இன்னொரு பக்கம் பவர்ஃபுல்லா வராங்க, ஒரு மல்டிபோலார் வேர்ல்டாக உலகம் மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுல கல்ஃப் நாடுகளும் ஒரு பவர்ஃபுல்லான கூட்டமைப்பாக உருவாவாங்க. அதனால அமெரிக்காவுக்கு இருக்கிற பவர் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பெரிய போர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்னும் மோசமான நிலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். இங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வரும். ஈராக்னால அதனுடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசைனால மற்ற கல்ஃப் நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனை, ஆபத்து இருக்கு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி தான் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு தரோம்னு அமெரிக்கா கல்ஃபுக்குள்ள வந்து மற்ற நாடுகள்ல படைபலத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. நாங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதே நம்பிக்கையோட தான் இப்பவும் அமெரிக்கா இந்த கல்ஃப் நாடுகளோட உறவுல இருக்காங்க, அவங்களுக்கு ஆயுதங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கல்ஃபுக்குன்னு ஒரு தனி படையை உருவாக்கணும் அப்படிங்கிற பேச்சு இந்த கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகள் மத்தியில எழுந்திருக்கிறதன் மூலமாக அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா, குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இந்த கல்ஃப் நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காட்டுது. அந்த சந்தேகமும் கூட இப்படி ஒரு தனிப்பட்ட படையை உருவாக்குறதுக்கான தேவையாக அமையுதோ அப்படிங்கிற பார்வையையும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் வைக்கிறாங்க. சரி, அந்த படை உடனடியாக உருவாக்கப்பட்டுருமா அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. ஏன்னா அது தொடர்பான எந்த விதமான கால வரையறையும் அவங்க பிக்ஸ் பண்ணல. அது எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் இதுல முடிவெடுக்கப்படல.
ஒட்டுமொத்தமாக இதுல பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. கத்தாருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பல கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்களே தவிர இந்த மாதிரியான டிஸ்கஷனோட இது முடிஞ்சிருக்கு. ஒரு கான்கிரீட்டான ஸ்டெப், இமீடியட்டான ஸ்டெப் அப்படின்னு எதுவுமே இதுல எடுக்கப்படல. குறிப்பாக இஸ்ரேல் மேல என்ன மாதிரியான பொருளாதார தடை விதிக்க போறோமா, இல்ல அவங்க மேல திரும்பி பதிலுக்கு தாக்குதல் நடத்த போறோமா, இப்படி எந்த முடிவும் இந்த கூட்டத்துல எடுக்கப்படல. அந்தந்த நாடுகள் இதுக்கப்புறமாக தனியா நடவடிக்கை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலோட தான் இவங்க எல்லாம் போயிருக்காங்க. சோ இந்த கூட்டத்துக்கு பிறகு கல்ஃப் நாடுகளும் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் என்ன மாதிரியான நடவடிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதை பத்தி எல்லாம் வேறொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள். ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.